வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எச்சம். அதாவது ஒரு சொல் முற்று பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் எச்சம்னு சொல்லுவோம். அதாவது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் பெயரெச்சம், வினையெச்சம். இந்த பெயரெச்சம் அப்படிங்கிறப்ப எக்ஸாம்பிள் பாருங்கள். படித்த மாணவன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாணவன் அப்படிங்கிறது பெயரை கொண்டு முடியுது. இந்த படித்த அப்படிங்கிறது இந்த சொல்லானது முற்று பெறாமல் இருக்கா, அதனால் இது பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரெச்சம். சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா அகர சொற்களோட முடியணும். படித்த ஆ அப்படின்னு வந்திருக்கா. ஸோ ஆ சவுண்டு வர்றது எல்லாமே பெயரெச்சம். ஆனால் அதுக்கு பின்னாடி வர சொற்கள் கண்டிப்பாக அது பெயரை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கணும். நவுன் வரக்கூடியதாக இருக்கணும். மாணவன் அப்படிங்கிறப்ப அது பெயர் அல்லவா, அப்போ அது நம்ம பெயரெச்சம்னு சொல்கிறோம். அப்போ பெயரை கொண்டு இந்த பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். இந்த மாதிரி பெயரெச்சத்தில் 2 வகை சொல்லப்படுது. அதுதான் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இந்த தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னென்னா எழுதிய கடிதம். எக்ஸாம்பிள் பார்க்குற போது இந்த தெரிநிலை அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியும். அந்த வார்த்தை வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும். இப்போ எழுதிய அப்படிங்கிற சொல்லுனால இது இறந்த காலத்தை தெளிவாக காட்டுது இல்லையா. அப்போ இது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவதால் இது தெரிநிலை பெயரெச்சம். அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே விஷயத்தை அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஆனால் குறிப்பு பெயரெச்சத்தில் சிறிய கடிதம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அப்படிங்கிற செயல் காலத்தை சொல்ல முடியாது. ஆனால் சிறியது அப்படிங்கிற ஒரு பண்பை குறிக்குதா இல்லையா. இங்கே காலம் காட்டாது, ஆனால் பண்பை காட்டும். இந்த மாதிரி பண்பை காட்டுறதா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம், சரிங்களா. அந்த காலத்தையே தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரெச்சம். ஸோ பெயரெச்சத்தில் 2 டைப்ஸ் இதுதான். அடுத்து வினையெச்சம். அதாவது படித்து முடித்தான் அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது. அது ஒரு செயல், சரிங்களா. செயல் வினை தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த தொழில் அதாவது வினையை கொண்டு முடிவதால் இது வினையெச்சம். படித்து அப்படிங்கிறப்ப இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், நம்மளுக்கு முற்று பெறாமல் இருக்கிற சொற்கள். அதுக்கு பின்னாடி வர அந்த முடித்தான் அப்படிங்கிறப்ப அது ஒரு செயல் வினை இல்லையா. அப்போ இது வினையெச்சம். இந்த சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி பெயரெச்சத்துக்கு ஆ சவுண்டில் வருதோ அது மாதிரி இங்கே படித்து உகரம் சவுண்ட்லையும் அதே இன்னொரு சவுண்டிலையும் நோக்கி இகர சவுண்டிலையும் வரலாம், சரிங்களா. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உகர சவுண்ட்லையும் இகர சவுண்ட்லையும் கண்டிப்பாக வினையெச்சம் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஆனால் பின்னாடி வர்றது வினையாக இருக்கணும், ஒரு செயலாக இருக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். ஸோ இதுவும் 2 டைப்ஸில் வருது. தெரிநிலை, குறிப்பு. இந்த தெரிநிலை நான் மேலே சொன்ன மாதிரி தான், செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுவது வினையெச்சம். மேலே பார்த்ததே தான். நம்ம இது வெளிப்படையாக காட்டும். குறிப்புங்கிறது அந்த பண்பை மட்டும் காட்டுவது, சரிங்களா. எழுதி வந்தான். எழுதி அப்படிங்கிறப்ப இகரத் சவுண்டில் வருது இல்லையா. வந்தான் அப்படிங்கிறப்ப ஒரு வினை செயல். அப்போ இது எப்படி நம்ம வெளிப்படையாக தெரியுது. அப்போ இது கண்டிப்பாக தெரிநிலை வினையெச்சம். ஆனால் மெல்ல வந்தான். ஸோ மெல்ல அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு பண்பை குறிக்குது, சரிங்களா. அது குறிப்பு வினையெச்சம், சரிங்களா. ஸோ இந்த முற்றெச்சம் அப்படிங்கிறது என்னென்னா வள்ளி படித்தனல். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அனன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முற்றெச்சம் முடியும், சரிங்களா. வந்தனல் அப்படிங்கிறப்ப அனன் இந்த மாதிரி முடியல தான் முற்றெச்சம்னு சொல்லுவோம். இதில் படித்தால் அப்படிங்கிற சொல்ல அந்த வினைமுற்று பொருளை தான் தருது, சரிங்களா. அந்த வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் தொடரில் படித்தனல் அப்படிங்கிற சொல் படித்து அப்படிங்கிற வினைச்சு பொருளை தருது. ஸோ வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான். இப்போ படித்தனல் அப்படிங்கிறப்ப நம்ம முற்றெச்சம் சொல்கிறோம். மகிழ்ந்தாள் அப்படிங்கிறப்ப அது வினைமுற்று, கம்ப்ளீட் சென்டென்ஸ், சரிங்களா. அதை கொண்டு முடிவதால் இது முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்தனல் அனன் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னாலே அது முற்றெச்சம் தான், சரிங்களா. நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதையும் சொல்லிட்டேன். நன்றி.